வெல்கம் டு மதன் கவின் கலாட்டா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் கேட்டகரியில் ட்ரிப் வீடியோஸ் இருக்கும். அந்த ட்ரிப் வீடியோ கேட்டகரிக்கு நம்ம ஒன்று கூட போட்டதில்லை. ஷார்ட்ஸில் தான் விளாக்னு போட்டிருப்பேன், ஷார்ட் விளாக்னு. சரி, இப்போ நம்ம ஒரு ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாதாள செம்மு முருகன் கோயில் தான் போக போகிறோம். அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறோம். உள்ளே எல்லா பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆமாம், அங்கே கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் காரில் போய் உட்காந்து கன்னியூ பண்ணுறோம். நாங்கள் இப்போ கிளம்பி பெட்ரோல் போடுறதுக்கே வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போலேருந்து நான் இப்படி பேசாமல் அப்படியே சுற்றி வர நேச்சரை பூரா உங்களுக்கு ஒரு இனிமையான மியூசிக்கில் போட்டு விட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லைனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போடுறதே கொஞ்சம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா நான் அப்படியே நேச்சுரல் சவுண்டாக தான் கொடுத்தேன். ஏன்னா இங்கே ரொம்ப அதிக நாய்ஸாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இங்கே கருப்பசாமி இருக்கார், அவர் பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ முடியும் போது ஒரு மாதிரி அந்த இது சேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதிரி எஃபெக்ட்லாம் வச்சுருக்கேன். அந்த எஃபெக்ட் வச்சு தான் அந்த வீடியோ முடியுதுன்னே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இல்லாட்டி அது பாட்டுக்கு லென்த்தாக போய்கிட்டே கிடக்கு. ஓகே, இப்போதைக்கு கருப்பசாமி பக்கத்தில் வந்தாச்சு. நான் எதுக்கு இப்படிலாம் சுற்றுறேன்னு எனக்கே மறந்துடுச்சு. ஏன்னா இந்த வீடியோ நான் நேற்று எடுத்து இன்றைக்கி தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இவர் இந்த மாதிரி இங்கே வெளியே வச்சுருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி உள்ளே இருக்க மாட்டார். கீழே மூலிகையெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்க மாட்டார். இந்த சைடில் ஒரு பேனர் இருக்குது, அந்த மாதிரி தான் இருப்பார். அது பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ணுறது. நாங்கள் உள்ளே போனப்போ அப்படி இல்லை. ஓகேங்களா? இங்கே உள்ள வீடியோவும் எடுக்கக்கூடாது, இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு லைட்டாக காமிச்சிருக்கேன். சரிங்களா? அது உங்களுக்கு விட்டு என் கையை மறைச்சி தான் அதை காமிக்கிறேன். கோச்சுக்கிறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போதைக்கு அங்கே சுற்றி இங்கே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய லைன் இருக்குது. பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த போஸ்டர் இருக்குது. ஓகே, போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கட் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அங்கே போயிட்டு கன்னியூ பண்ணுறேன். இன்னும் நான் சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ளாட்டி வந்தாச்சு. ஓகேங்களா? இந்த கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவன் முருகன் நந்தி எல்லா பேர் இருக்காங்க. கிணறுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இதுக்குள்ளே நிறைய பேர் காசை தூக்கி போட்டு போவாங்க. நாங்களும் தூக்கி போட்டோம், அந்த வீடியோ எடுக்கல. சரிங்களா? பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தாள் காசாக இருக்குது பார்த்தீங்களா, அதை பூரா எடுக்க உள்ள ஒரு தாள் இருக்கார். ஓகே, இந்த சிவன் முருகன் நந்தி இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரில.
ஆனால் அதுவும் ஏதோ ஒரு சாமி வகைதுன்னு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்சு இப்போ உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு காட்ட முடியும், ஏன்னா என் கையை வச்சு மறைச்சி என் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா, சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என் கை மறைக்குதேன்றதுனால தான் அவட்ட சொல்கிறேன். பார்த்துட்டிங்களா நான் மறைச்சி இது சட்டையை மறைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். ஓகேங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு கூட கன்னியூ பண்ணுறேன். ஓகே, இடத்துக்கு போயிட்டு கூட கன்னியூ பண்ணுறேன்ற பாருங்க. அந்த இடத்துக்கு போய் அந்த பேரை சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு இதெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்தாச்சு. இந்த இடத்து பேர் பார்த்திங்கன்னா அழுக்கு மூட்டை சித்தர் ஜீவ சமாதி, கணக்கம்பட்டி, பழனி. ஓகேங்களா, பழனி பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. ஓகே, இந்த லொக்கேஷனையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். நான் தெரியாமல் வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா, சரி, இந்த இது பார்த்திங்கன்னா அணையா விளக்கு. ஓகே, இதே எனக்கு சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணுறேன், அதுவும் அடுத்த நாள் தான் பண்ணுறேன். ஓகேங்களா, அதனால தான் எனக்கு லைட்டாக எல்லாம் மறந்து போச்சு. ஓகே, இப்போ இந்த மரத்துலேயும் ஒரு விளக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த சித்தர் யூஸ் பண்ண காரு அப்படின்னு தான் சொன்னாங்க. காரா என்னன்னு தெரில, வேணான்னு தெரில. ஓகே, இங்கே நான் எங்கே போகிறேன்? ஓகே, அது சுற்றணும், நான் சுற்றாமல் அப்படியே போயிட்டுருக்கேன். அப்புறம் கூப்பிட்டாங்க, அப்புறம் நான் சுற்ற போயிட்டேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ போயிட்டு ஒரு சுற்றியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருக்கிறவங்க வந்து கல் அடிக்க வச்சுட்டு போவாங்க. அப்படி அந்த கஷ்டம் போயிருச்சுன்னா இங்கே அரிசியை தானமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, சரி, நம்ம பார்த்திங்கன்னா லைனுக்கு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. இப்போ நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண கட்டில், அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் கட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு என்னால் அந்த இடத்துக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இந்த இடம் சர்க்குரு பகவான் அமர்ந்து ஞான உபதேசம் செய்யும் வேப்ப மரம், அதாவது இங்கே தான் உட்காந்து குறி சொல்லுவார். ஓகேங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் கட் பண்ணிடுறேன், ஏன்னா வீடியோவில் வந்து தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வந்தாச்சு. நான் லேட்டாக ஆகிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த எல்லா வீடியோவும் மியூட்டில் போட்டுட்டு அப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நாய்ஸ் ஆயிடுது. ஓகே, நீ பக்கத்தில் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு குறி சொல்கிற இடத்துக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப எங்கே பார்த்தாலும் லைனாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வேறு, அதனால தான் இவ்வளோ தான் இருக்குது. சொல்லிட்டேன்னா சொல்லியான்னு எனக்கு தெரில, சொல்லியிருப்பேன், அடுத்து நான் டெலீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த உரலில் தான் அவர் உட்காந்து குறி சொல்லுவார். பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு சிவன் இருக்குது, அது அந்த மரம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பத்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா அந்த ஜீவசமாதி இருக்கிற இடம். ஓகேங்களா, ஓகே, இப்போ அந்த இடத்துலேருந்து வந்தாச்சு. ஜீவசமாதியை காட்ட முடியல, அப்பயும் போல தான் நிறையா பேர் இருந்தாங்க, எடுக்கவும் முடியல. ஓகேங்களா, அதனால தான். ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் அன்னதானம் போடுற இடத்துக்கு போகிறோம். ஏன்னா காலையில் சாப்பிட்டோம், மத்தியானம் நாங்கள் சாப்பிடவே இல்லை, இப்போ நைட் ஆயிடுச்சு, அதனால தான் சாப்பிட போகிறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஒரே கட்டையாக கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு முன்னாடி போயிட்டு இருக்கோம். ஓகே, பாருங்க எவ்வளோ சுற்றி கட்டையாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஒரு சில கோயில், ஒரு சில இல்லை, இப்போ நிறையா கோயிலில் வந்துருச்சு. அந்த மாதிரி கம்பி போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இங்கே கட்டையாக கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த லைனுக்காண்டி க்யூக்காண்டி ஒரு மாதிரி கம்பி போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே
ஒரே கட்டையாக கட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வேலை செய்கிறவங்க யாருக்குமே சம்பளம் தர மாட்டாங்க. அவங்களா அதுக்கு ஒரு மாதிரி சேவையாக செஞ்சுட்டு போவாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு கவின் வந்துட்டேன். நான் இவ்வளோ நேரம் நானாக தனியாக தான் வாய்ஸ் ஓவர் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டேன். ஆமாம், இவனுக்கு சோறு தான் முக்கியம். சாப்பிட்டு வந்துட்டேன். நானே லைட்டாக சாப்பிட்டு வந்துட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இவங்களே விடுங்க, போய்கிட்டே இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தாச்சு. நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன், எனக்கே தெரியல. இங்கே பார்த்துங்க, கீழேயே உட்காந்து சாப்பிட்லாம், அந்த பெஞ்ச்லேயே உட்காந்து சாப்பிட்லாம். சாம்பார் சோறான். ஆமாம், நீங்கள் இங்கே மத்தியானம் போல் வந்தீங்கன்னா சாம்பார் சோறு தருவாங்க. அது நைட் வந்தீங்கன்னா புளிச்சோறு தருவாங்க, லெமன் தருவாங்க, இல்லாட்டி தக்காளி சோறு தருவாங்க. ஓகேங்களா? பொங்கலும் காலையில் பொங்கல் தருவாங்க. காலையில் பொங்கல் தருவாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நாங்கள் நைட் வந்ததுனால எங்களுக்கு புளிச்சோறு தான் கிடைக்கும். நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ஒரே அரிசியாக இருக்குது. எவ்வளோ அரிசி மூட்டைன்னு பார்த்தீங்களா? அரிசி மூட்டை. ஆமாம், இங்கே கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா. இந்த பார்த்தீங்கன்னா அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்ணி பண்ணுறோம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வெளியே வந்துட்டுருக்கோம். நாங்கள் போனப்போ எங்களுக்கு என்னென்ன கிடச்சிச்சு? நாங்கள் போனப்போ எங்களுக்கு புளிசோறு தான் கிடச்சிச்சு. புளிசோறும் எலும்புச்சம்பளம் ஊறுகாவும் கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலி அந்த மெனுவதே நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஆமாம், பார்த்தீங்கன்னா அந்த கல்லை அடுக்கி வச்சுட்டு, அந்த கல் அடுக்கி வச்சுட்டு, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அந்த மரத்துக்கிட்ட கல் அடுக்கி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதல் வச்சுட்டு அந்த கல் அடுக்கி அது நிறைவேறிடுச்சுன்னா இங்கே வந்து அரிசி மூட்டை தானமாக கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அரிசி மூட்டை தானமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அரிசி மூட்டை வேணாலும் தரலாம். எத்தனை அரிசி மூட்டை வேணாலும் தரலாம். ஆக்சுவலி நாங்கள் எதுவும் வேண்டுதல் வைக்கல. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு மூட்டை, இது அவர் பேர் வேறு மாட்டேங்க, அழுக்கு மூட்டை சித்தரோட லைட் வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு இங்கே ஒரு சின்ன கடை இருக்குது, அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். இங்கே கருங்காலி மாலை இங்கேயும் இருக்குது. ஏன்னா கருங்காலி மாலை முருகனுக்கு உகந்ததுன்னு அவங்களுக்கும் தெரியும். இது பழனி பக்கத்தில் இருக்கிறதுனால தான். ஓகேங்களா? இப்போதைக்கு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் நிறையாது வாங்கியிருக்கோம், அதுவும் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இப்போதைக்கு நாங்கள் டீ குடிக்க வந்திருக்கோம். ஓகேங்களா? நான் சொல்கிறதுக்குள்ளாட்டியுமே போயிடுது. ஓகேங்களா? ஆக்சுவலி நான் அந்த பேட் வாங்கினேன். என்னடா குழந்தையாடா இந்த பிளாஸ்டிக் பேட்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னாதீங்க. 20 ரூபா கடையில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 20 ரூபா கடை இருந்துச்சு, அதில் நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பேட் உடஞ்சி போச்சு, அதனால் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அதனால் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ஓகேங்களா? காசு ஆமாம், எதுக்கு அதிகமாக அந்த பேட்டை கொடுத்து வாங்கிட்டு இந்த பேட்டே வச்சுக்கலாம். மறுபடியும் உடஞ்சிச்சுன்னா 20 ரூபாய்க்கு வாங்கிடலாம். மறுபடியும் உடஞ்ச 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிக்கிறதுலாம் காட்ட போகிறது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா பை கைஸ், சூப்பரான வேலை செஞ்சுக்கலாம். பை கைஸ், பை.